ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சார், திருப்பி அமெரிக்கா ஈரானை அடிக்கிறாங்க. போர் பதட்டம் திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. போர் பதட்டம் இன்னும் முடிவடையலை, இருந்துக்கிட்டு தானே இருக்குது. ஹார்மோஸ் முற்றுகை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. போர் நிறுத்தம் என்பது அறிவித்தாலும் ஒரு மறைமுகமான போர் நடந்து கொண்டு தான் இருக்குது. அமெரிக்க ஜனாதிபதி சைனாவுக்குலாம் போனார், ஜின்பிங்கை பார்த்துட்டு வந்தார். ஆனால் எந்த ஒப்பந்தமும் நடக்கலை, பேச்சுவார்த்தை முழுமையடையலை. ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடின் சீனாவுக்கு போனார். சொல்லப்போனால் ஜின்பிங்கும் விளாடிமிர் புடினும் சேர்ந்து கூட்டாக அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக அறிக்கை தெரிவித்ததை பார்க்குறோம். அப்போ இந்த அவரின் பெயரால் எதற்கு இந்த ஒப்பந்தம் அப்படின்னா, இரண்டு மதங்களும் குறிப்பாக அரபு நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படை நோக்கம் என்பது இஸ்ரேலை முழுமையாக அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜெருசலத்தை முழுமையாக இஸ்ரேலுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்போ இஸ்ரேலுடைய, நீங்க சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல் நிலப்பரப்பை அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆபிரகாம் உடன்படிக்கையுடைய முக்கியமான சரத்து. ட்ரம்ப் தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுக்காம அப்ப என்ன இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இனி நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டாங்க. கிளைமாக்ஸ்க்கு வந்துருச்சு இப்போ பிரச்சனை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் புதுமணம் ஹலீம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், திருப்பி அமெரிக்கா ஈரானை அடிக்கிறாங்க. போர் பதட்டம் திருப்பி ஆரம்பிச்சிருச்சா? போர் பதட்டம் இன்னும் முடிவடையலை, இருந்துக்கிட்டு தானே இருக்கு. ஹார்மோஸ் முற்றுகை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. போர் நிறுத்தம் என்பது அறிவித்தாலும் ஒரு மறைமுகமான போர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் நிறுத்தப்படணும், ஹார்மோஸ் முற்றுகை முழுமையாக நீக்கப்படணும், அந்த ஹார்மோஸ் வழியாக கப்பல்கள் இயல்பாக செல்ல வேண்டும் என்று உலக நாடுகள் முயற்சி செய்வதை பார்க்குறோம். ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த நிறுத்தம் பேச்சுவார்த்தை என்பது ஒரு முழுமையாக தீர்க்கப்படலை, பேசப்படலை. பாகிஸ்தானில் வைத்து கூட முயற்சி பண்ணாங்க, தோல்வியில் தான் முடிந்தது. இந்த நிலையில் தான் என்ன இப்படியே போயிட்டுருக்கு, அப்படி இருந்தால் நாங்கள் திருப்பி மீண்டும் யுத்தம் செய்வோம் என்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை அமெரிக்கா ஈரானின் மேல் தொடுத்ததை பார்க்குறோம். ஈரானின் சில பகுதிகளில் அமெரிக்காவுடைய அந்த கப்பல் படையிலிருந்து ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கிறது. இது அப்பப்போ நடந்து தான் இருந்தது. சொல்லப்போனால் ஹார்மோஸிலிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்காவுடைய கப்பல் படை இருக்கிறத பார்க்குறோம். அந்த கப்பல் படையின் மேலே ஈரானுடைய தாக்குதலும் நடந்துச்சு. அது அரபு அமீரகத்தை ஒட்டி இருக்கின்ற ஃபுஜரா பக்கத்தில் தான் அந்த கப்பல்கள் நிற்பதை பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது தான் இந்த பேச்சுவார்த்தை முழுமையடையணும்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே முயற்சிகள் நடந்தன. என்ன சொல்லப்போனால், கூடுதலாக அமெரிக்க ஜனாதிபதி சைனாவுக்குலாம் போனார், ஜின்பிங்கை பார்த்துட்டு வந்தார். ஆனால் எந்த ஒப்பந்தமும் நடக்கலை, பேச்சுவார்த்தை முழுமையடையலை. ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடின் சீனாவுக்கு போனார். சொல்லப்போனால் ஜின்பிங்கும் விளாடிமிர் புடினும் சேர்ந்து கூட்டாக அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக அறிக்கை தெரிவித்ததை பார்க்குறோம். இனி அமெரிக்கா இப்படி நடந்துக்கக்கூடாது, முதல்ல ஹார்மோஸ் முற்றுகை நீக்கப்படணும், அப்படிலாம் பேசுகிறத பார்த்தோம். இதன் மூலமாக ஒரு செய்தி நமக்கு என்ன புரிந்ததுன்னா, கண்டிப்பாக சீனாவோ ரஷ்யாவோ ஈரான் விஷயத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்க போவதில்லை அப்படி என்பதை அமெரிக்கா உணர்ந்து விட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் செப்டம்பரில் பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுது இந்தியாவில். அதற்கு முன்பாக ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் அமெரிக்காவுடைய கை ஓங்கும், இல்லை என்றால் அது வேறு விதமான ஒரு இடத்துக்கு போகணும்னு அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். இப்போ இன்றைக்கி ஏன் யுத்தத்தை மறுபடியும் தொடங்கிட்டு என்ன சொல்கிறாங்க, ஆபிரகாம் உடன்படிக்கை, ஆபிரகாம் கான்கர்டுன்னு சொல்லக்கூடிய ஆபிரகாம் உடன்படிக்கையை அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோ நேற்று சொல்லியிருக்கார். இதே தான் ட்ரம்ப்பும் சொன்னார். இந்த ஆபிரகாம் உடன்படிக்கையை அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ளணும், குறிப்பாக ஈரான் அதற்கு கையொப்பமிடணும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஐசின்னு சொல்லக்கூடிய உலக இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் அனைத்தும் இந்த ஆபிரகாம் உடன்படிக்கையில் கையெழுத்திடணும் என்பதுதான் இன்றைக்கி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார். பாகிஸ்தான் கூட சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடு. பாகிஸ்தானுடைய பிரதமர் கூட இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முதல்ல இந்த ஆபிரகாம் கான்கர்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஆபிரகாம் உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டா தான் இது ஏன் எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும்.
இப்போ யூத கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுக்கு முடிச்சு எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஆபிரகாமத்தில் தான் போய் நிற்கும். இஸ்லாமியர்கள் இப்ராஹிம் என்று சொல்லுவாங்க. சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் இந்த பக்ரீத் பண்டிகை கூட இப்ராஹிம் நபியுடைய தொடர்புடைய ஒரு நிகழ்வு தான் பக்ரீத். இப்ராஹிமை ஆபிரகாம் என்று கிறிஸ்துவம் சொல்கிறது, யூத மதம் சொல்கிறது. சொல்லப்போனால் யூத மதத்தின் தந்தை என்று கூட ஆபிரகாமை சொல்கிறத பார்க்குறோம். ஈராக்கில் வாழ்ந்த ஆபிரகாம் மறைந்தது பாலஸ்தீனத்தில், அதாவது இப்போது இருக்கின்ற அந்த மேற்கு கரையில், இப்பொழுது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதியில் தான் அவருடைய அடக்கஸ்தலம் கூட இருக்குது. அவருடைய சந்ததி தான் இந்த யூத சந்ததி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அவரின் பெயரால் எதற்கு இந்த ஒப்பந்தம் அப்படின்னா, இரண்டு மதங்களும் குறிப்பாக அரபு நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படை நோக்கம் என்பது இஸ்ரேலை முழுமையாக அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜெருசலத்தை முழுமையாக இஸ்ரேலுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். இஸ்ரேல் கைப்பற்றிய பகுதிகள் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை, சிரியாவின் சில பகுதிகள், கோலன் போன்ற பகுதிகள், கிரேட்டர் இஸ்ரேல், ஆமாம், இதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இஸ்ரேலுடைய, நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல் நிலப்பரப்பை அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த ஆபிரகாம் உடன்படிக்கையுடைய முக்கியமான சரத்து. இது ஏற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையும் மேலை நாடுகளில், குறிப்பாக மத்திய தரை நாடுகளில் இருக்காது. அரபு நாடுகளோடு எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் வணிகம் சிறப்பாக இருக்கும். அமெரிக்கா அதுக்கு உடன்படும், ஒத்துழைப்பு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஓஸ்லோ ஒப்பந்தம் நடந்தது 93களில். அப்பொழுது பாலஸ்தீனத்தின் அதிபராக இருந்தவர் யாசர் அரஃபாத், அவருக்கும் இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்த இச்சாக் ராபினுக்கும் நடந்த ஒப்பந்தம் தான் இந்த ஓஸ்லோ ஒப்பந்தம். அது முக்கியமான ஒரு ஒப்பந்தம். அதற்கு முன்பாக எகிப்தோட ஒப்பந்தங்கள் நடந்தாலும் இந்த ஓஸ்லோ ஒப்பந்தம் முக்கியமானது. அதற்கு பிறகுதான் யாசர் அரஃபாத்துக்கும் இச்சாக் ராபினுக்கும் உலக அமைதிக்கான நோபல் பரிசுலாம் கிடைத்தது. அவர்கள் 2 பேருமே கிட்டத்தட்ட படுகொலை செய்யப்பட்ட வரலாறும் இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் நடந்தது. அப்போ இந்த ஒப்பந்தத்துக்கு பின்பாகத்தான் இது சம்பந்தமாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜோர்டான், அதாவது இஸ்ரேலை ஒட்டி இருக்கின்ற ஜோர்டான், இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலையும் ஜோர்டானையும் பிரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆறு தான் ஜோர்டான் ஆறு. அந்த ஆற்றங்கரையோரம் தான் ஜீசஸ் பிறந்தார் என்று சொல்லக்கூடிய பெத்லஹேமே இருக்கிறது. மூசா நபி என்று அழைக்கக்கூடிய மோசஸுடைய வழித்தடங்களும் அந்த அந்த ஜோர்டான் ஆற்றங்கரையில் தான் இருக்கிறது. அந்த ஆற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் தான் ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்குமே ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தம் இருக்கிறது. இது எல்லாமே அந்த ஆபிரகாம் அக்கார்ட் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் போடப்படும். இதனுடைய நீட்சியாகத்தான் அரபு நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 2020 முதன்முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இப்போ 2வது தடவையாக இருக்கார். முதல் தடவையாக 2017 அமெரிக்க ஜனாதிபதியாக வந்த காலகட்டத்தில் ஜோ பைடனுக்கு முன்னாடி பராக் ஒபாமாவுக்கு அடுத்தபடியாக வந்த காலகட்டத்தில் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தை அமெரிக்க அரசு சார்பில் கொண்டு வந்தாங்க. அது இஸ்ரேலுடைய வழிகாட்டுதின்படி இந்த ஒப்பந்தம் போடப்பட்டு இது எல்லா அரபு நாடுகளையும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி அரபு அமீரகம் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி அரபு அமீரகம்னு சொல்லக்கூடிய துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அலைன், ஃபுஜேரா, ராசல் கைமா, இப்படி 7 மாநிலங்கள் தான் அந்த அரபு அமீரகம். அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை போட்டார்கள். அதற்கப்புறம் அவர்களுக்கு நெருக்கமான பஹ்ரைன் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே வந்தாங்க. இப்படி அடுத்து கத்தர், இவர்களெல்லாம் அடுத்தடுத்து ஒப்பந்தங்களுக்குள்ள வர்றாங்க. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேலை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா 1948 பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் பிரிந்தபோது 47 48 அரபு நாடுகள் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுதி அரேபியா இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளலை. 67 நடந்த யுத்தத்துக்கு பிறகுதான் அந்த மாற்றங்கள் நடந்தன. 2020 தான் முழுமையாக அரபு நாடுகள் இஸ்ரேலை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஒப்பந்தம் போட்டதன் அடிப்படையில் இன்றைக்கி நிலவழி போக்குவரத்தை இஸ்ரேலிலிருந்து அரபு நாடுகளுக்கு கொண்டு போகலாங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அரபு நாடுகளில் ஒரு முக்கியமான வணிக கேந்திரமாக இஸ்ரேல் இருக்க வேண்டும் என்று அரபு நாடுகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிறது முக்கியமானது சரத்து. இப்போ ஈரானை அதுக்கு நிர்பந்திக்கிறாங்க. ஈரானை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஈரான் இஸ்ரேலை ஏற்றுக்கொண்டால் பாலஸ்தீன விஷயத்தில் ஈரானால் தலையிட முடியாது. இன்றைக்கி நமக்கு தெரியும், பாலஸ்தீன விஷயத்தில் தலையிடுகின்ற ஒரே நாடு ஈரான் தான்.
பாலஸ்தீனம் அரபு நாடு, அரபு மொழி பேசுகின்ற நாடு. ஈரான் அரபு மொழி பேசுகின்ற நாடு அல்ல, அது பார்சி மொழி பேசுகின்ற நாடு, பாரசீக மொழி பேசுகின்ற நாடு. ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், நாங்களும் முஸ்லீம்கள் அடிப்படையில் ஆதரிக்கிறாங்க. ஆனால் மொழி வாரியாக யார் ஆதரவு கொடுத்துருக்கணும்? அரபு நாடுகள், சவுதி அரேபியா, கத்தார், அரபு அமீரகம், இவர்கள் தான் அரபு மொழி பேசக்கூடியவர்கள். ஆனால் இன்னைக்கு அவர்கள் இந்த ஒப்பந்தத்தின் கையெழுத்திட்டதன் காரணமாக பாலஸ்தீன விஷயத்தில் அவர்களால் தலையிட முடியல. மௌனம் காக்கத்தான், வேற வழி கிடையாது. ஏன்னா ஒப்பந்தம் அப்படித்தான். அந்த இடத்துக்கு ஈரானை நகர்த்துகிறார்கள். இன்னைக்கு வந்து அகண்ட இஸ்ரேலை செய்ய முடியாததற்கு தடையாக இருப்பது ஈரான். லெபனானில் ஒரு பகுதியை பிடிக்க முடியாமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது ஈரான். பாலஸ்தீனத்தை மேற்கு கரையை முழுமையாக இஸ்ரேலோடு சேர்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஈரான். இன்னைக்கு காசாவை, அங்கே இருக்கின்ற மக்களை வெளியேற்றி விட்டு அந்த காசா பகுதியை முழுவதும் நாங்கள் சீரமைத்து அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு அமெரிக்கா வந்து உடன்படிக்கை போட்டிருக்கிறது அது இஸ்ரேலோட. அதற்கு வந்து இன்னைக்கு ஹமாஸை அழைக்கிறார்கள். ஹமாஸ் வந்து இன்னைக்கு அதுக்கு போகவும் முடியாமல் தவிர்க்கவும் முடியாத ஒரு சூழல். அதற்கு காரணம் ஈரானுடைய அனுசரணை தான். ஈரான் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, கூடாதுங்கிறது. இப்படி ஈரான் எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் செக் வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அடுத்த கட்டம் போவதற்கு தடையாக இருப்பது ஈரான் தான். இப்போ நீங்கள் நல்ல ஒரு விஷயம் பார்க்கணும். ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆட்சியாளரை இனி இஸ்ரேல் பார்க்க போவதில்லை. காரணம், பராக் ஒபாமா காலத்தில் இஸ்ரேலால் எதுவுமே பண்ண முடியல. பைடன் காலத்தில் இஸ்ரேலால் பெரிதளவில் சாதிக்க முடியல. ட்ரம்ப் காலத்தில் கடந்த முறை அவர்கள் சில விஷயங்களை சாதித்தார்கள். இப்போ ட்ரம்ப் ஆட்சி கிட்டத்தட்ட 2029 முடிஞ்சிடும். இன்னும் 2-3 வருடங்கள் தான். அதற்குள் இஸ்ரேல் நினைத்ததை சாதித்தால் மட்டும்தான் இஸ்ரேலால் தான் நினைத்த அகண்ட இஸ்ரேலை கொண்டு வர முடியும், அவர்கள் நினைத்த பல்வேறு விஷயங்களை கொண்டு வர முடியும் என்கிற போது அவர்கள் அதிரடியாக இன்னைக்கு அவர்கள் அமெரிக்காவோடு இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க. இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்பது இன்னைக்கு வந்து யுத்த காலம், அதாவது நிறுத்தம் என்று இருந்தாலும் முழுமையாக ஈரானை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் அமெரிக்கா தவிக்கிறத பார்க்குறோம். அந்த தவிப்பு எங்கே போய் நிற்கிது? ஹார்மோஸ் முற்றுகை போய் நிற்கிது. அது எது வரைக்கும் காலம்னா, செப்டம்பரில் நடக்கின்ற, இந்தியாவில் நடக்கவிருக்கின்ற பிரிக்ஸ் மாநாடு வரைக்கும் தான் காலம். பிரிக்ஸ் மாநாட்டில் ஈரான் கலந்து கொள்ள போகிறது. சீனா, ரஷ்யா என்ற நாடுகள் எல்லாம் கலந்து கொள்ள போகின்றன. அங்கு ஒரு முடிவு எடுத்து விட்டால் அமெரிக்காவுடைய ஆட்டம் க்ளோஸ் ஆகிடும். டாலருக்கு நிகரான ஒரு பல்வேறு சிக்கல்கள் அமெரிக்காவுக்கு இருக்கு. அதனால தான் செப்டம்பருக்கு முன்னாடி இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாத காலம் என்பது அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான காலம். அவர்கள் ஈரானை ஏதோ ஒரு வகையில் வீழ்த்த வேண்டும். ஒன்று, உலகத்தை பகைத்து கொண்டு, உலக நாடுகளை பகைத்து கொண்டு ஈரானோடு மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கணும். அதைத்தான் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை என்றால் ஈரான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். இப்போ நேற்று பல்வேறு முஸ்லீம் நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை வைத்து மிரட்டக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானே சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் பாகிஸ்தான் என்பது அமெரிக்காவுடைய கிட்டத்தட்ட ப்ராக்சி கண்ட்ரி, அடியால் நாடுன்னு தான் சொல்லலாம். நட்பு வீடு கிட்டத்தட்ட அவர்களுடைய. இப்போ நீங்கள் வந்து அஜீம் முனீர் தலைமை தளபதியெலாம் இன்னைக்கு வெள்ளை மாளிகைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் பாகிஸ்தானுடைய இராணுவம் இருக்கிறது. அப்போ அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்குற இடத்தில் பாகிஸ்தான் இருக்காங்க. அவர்களே இன்றைக்கி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் தான் சொல்ல வரேன். அவர்களே இந்த அக்காடு ஒப்பந்தத்தில் முஸ்லீம் நாடுகள் கையெழுத்திட முடியாது, அப்படி இஸ்ரேல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, இஸ்ரேலை எல்லா நாடுகளும், அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இடத்துக்கு அமெரிக்கா நகர்த்துகிறது. வெறுமனே நீங்கள் இது அரபு நாடு, ஈரான், அமெரிக்கா பிரச்சனை அல்ல. இஸ்ரேலை இன்னைக்கு வந்து வெளிப்படையாக வந்து முன்னிறுத்தி இஸ்ரேலை ஏற்றுக்கொண்டால் தான் பிரச்சனை முடியுங்கிற இடத்துக்கு இன்றைக்கி ட்ரம்ப் பேசுகிறார். இதுதான் உண்மையான பிரச்சனை. மற்றபடி நீங்கள் எண்ணெய் பிரச்சனை அல்லது வந்து இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை, ஹார்மோஸ் மூடுறதுனால வருகின்ற வருமானங்கள் குறைவு, அங்கு வந்து டோல்கேட்டில் எனக்கு வந்து டாக்ஸில் பாதி பங்கு வேணும், இதெல்லாம் வந்து உபரி கதைகள், அது தனி கதைகள். ஆனால் அவர்களுக்கான அடிப்படை கதை என்பது இந்த அரபு நாடுகள் இஸ்ரேலை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அக்காடு ஒப்பந்தத்தை, அதாவது ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை எல்லா அரபு நாடு, முஸ்லீம் நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரபு அமீரகம் ஏற்றுக்கொண்டு விட்டது, பஹ்ரைன் ஏற்றுக்கொண்டு விட்டது, கத்தார் ஆல்மோஸ்ட் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், சவுதி அரேபியாவே வந்து இனி அடுத்த கட்டம் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள், அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. மொராக்கோ ஏற்றுக்கொண்டு விட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற சில முஸ்லீம் நாடுகள் இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாத நாடுன்னு எடுத்தால் ஈரான் தான் ஃபஸ்ட்டு நிற்கிது. இன்னும் சில நாடுகள் ஏற்றுக்கொள்ளலை. மற்ற அரபு நாடை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மலேசியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ளலை. 57 நாடுகள் இருக்கின்றன. இப்படி இப்போ ஏற்றுக்கொண்ட நாடுகளுக்கு அமெரிக்கா வந்து பொருளாதார உதவி செய்கிறாங்க.
இன்றைக்கி ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற முஸ்லீம் நாடுகளுக்கு இன்றைக்கி அமெரிக்கா உதவி செய்கிறாங்க. மொராக்காவிற்கு பல்வேறு சலுகைகளை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள். துபாயிலிருந்து ஜெருசலம் வரை சாலை போக்குவரத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்கள், சாலை போக்குவரத்து துபாயிலிருந்து நீங்கள் ஜெருசலம் வந்து விடலாம், அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சவுதி அரேபியா வழியாகத்தான் அந்த ரோடு வரணும், ஒமான் வழியாக வரணும். அப்போ இதெல்லாம் இருந்தால் ஈரான் என்கிற ஒரு நாடு அச்சுறுத்தல் மூலமாக இதை செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஈரான் அங்கே வந்து ஒரு வலிமையாக இருக்குது. அப்போ ஈரானை இந்த ஒப்பந்தங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற இடத்திற்கு அமெரிக்கா இன்றைக்கி நகர்ந்திருக்கிறாங்க. அதனால்தான் மீண்டும் யுத்தம் தொடங்கி இருக்கிறது. அது இந்த 3 மாத காலம் உக்கிரமாக கூட நடக்கலாம். ஏதோ ஒரு வகையில் மிரட்டி பணிய வைக்க மீண்டும் முயற்சி பண்ணுறாங்க. செப்டம்பருக்குள் நடக்கவில்லை என்றால் அது சாத்தியக்குறைவு ஏற்படும் என்று அமெரிக்கா நினைக்கிறாங்க. இதுதான் யுத்தத்துக்கான காரணம். ஓகே சார். சார் இப்போ வந்து ரொம்ப இப்போ அமெரிக்கா கூட ஒரு சைட்லேருந்து வந்து ஹெல்ப் வரும் சார். ஆனால் வந்து ஈரானுக்கு வந்து ஒரு தனியாக ஐசோலேட் பண்ணப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது. இப்போ அவங்களால வந்து திருப்பி இப்போ போர் நடத்தினா அவங்களால வந்து திருப்பி போர் நடத்த முடியுமா? இப்போது அதாவது ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் பெய்ஜிங் போனார்ல, இப்போ சில நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் வந்துட்டு போனதுக்கப்புறம் போன பின்பு அவர்கள் கூட்டாக பத்திரிகையாளரை சந்தித்தாங்க. அதாவது சீனாவுடைய அதிபர் ஜின்பிங்கும் விளாடிமிர் புட்டினும் கூட்டாக பத்திரிகையாளரை சந்தித்தாங்க பீஜிங்கில். சந்தித்து என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா இனி அடுத்த கட்டத்திற்கு சென்றால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். ஹார்மோஸ் முற்றுகையை அமெரிக்கா உடனடியாக நீக்கணும். இது ரெண்டும் நடந்தால் மட்டும்தான் இனிமேல் நாங்கள் அமெரிக்காவோட பேசவே வருவோம். அப்போ இது நிச்சயமாக வந்து இனி இது இப்பொழுது மீண்டும் ஒரு உக்கிரமான போர் நடந்தால், ஹார்மோஸ் பாதிக்கப்பட்டால், அங்கு வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி கப்பல்கள் சேதமடைந்தால் இது வேறு மாதிரியான ஒரு சூழலுக்கு மாறிவிடும் என்று அமெரிக்காவுக்கும் தெரியும். அதையும் மீறி இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு இன்றைக்கி அமெரிக்கா போரை வந்து சும்மா ஆரம்பிச்சிருக்காங்க. அது முழுமையான போர் அல்ல. ஈரானின் சில பகுதிகளை அவர்கள் ஏவுகணை மூலமாக தாக்கியிருக்காங்க. இப்போ ஈரான் என்ன செய்வாங்க, இப்போது வந்து முற்றுகை இருக்கின்ற கப்பல்களை தாக்கலாம். இன்றைக்கி லெபனானிலிருந்து இஸ்ரேலை அடிக்கலாம். ஏற்கனவே லெபனானில் ஹிஸ்புல்லாவுடைய படைகள் இருக்கின்றன. ஹிஸ்புல்லா என்பது கிட்டத்தட்ட அது ஈரானுடைய ப்ராக்சி தான், அவர்களுடைய படை தான். அவர்கள் தாக்குதல் ஆரம்பிக்கலாம். இப்போ மறுபடியும் அது அந்த அந்த போர் பற்றி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அது நடந்தால் என்னாகும், மறுபடியும் கப்பல்கள் பாதிக்கும், போக்குவரத்து பாதிக்கும். ஒரு 5 அல்லது 6 கப்பல்கள் தினம் தினம் வந்துட்டு இருக்கு ஹார்மோஸை ஒட்டி, அதுவும் வராமல் போயிடும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் உலகளவில் இன்றைக்கி எக்கனாமிக் க்ரைசிஸ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு. உலகம் வறுமையை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம், இன்றைக்கி பெட்ரோல் விலையை நீங்கள் பாருங்கள், தினம் தினம் கூடுது, தங்க விலை மாதிரி. இப்போ இது வந்து நாட்டுக்கு நல்லதல்ல, உலகத்திற்கு நல்லதல்ல. இப்போ உலக நாடுகள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுக்காம அப்போ என்ன இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இனி நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ கிளைமாக்ஸுக்கு வந்துருச்சு இப்போ பிரச்சனை. இப்போ ஆப்ரஹாம் கான்கார்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் கிளைமாக்ஸ். ஏன்னா இனி வந்து நாங்கள் வந்து இதுக்கு போகிறோம், ஹார்மோஸுக்காக சண்டை போடுறோம்லாம் இல்லை. இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறுதியான கிளைமாக்ஸ். இதுதான் ரீசன், இதுதான் உண்மையான காரணம். அதுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. அதை ஈரானுக்கும் தெரியும். இன்றைக்கி உலகம் தெரிந்து கொண்டு விட்டது, இதுக்கு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சண்டை போடுறாங்க அப்படின்னு. அப்போ இது இந்த கிளைமாக்ஸ் எப்படி முடிய போகுதுங்கிறது தான் நம்ம இனிமேல் பார்க்க போகின்ற காட்சிகளாக இருக்கும். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.